பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே நமது தர்ம சம்பந்தனி உடனாகிய ஐயாரப்பருடைய புறக்கோவிலாக எழுந்து அருள்பாலிக்கக்கூடிய கிராம தேவதையாகவும் கிராமத்தை ரட்சிக்கக்கூடிய பராசக்தியாக விளங்கக்கூடிய அன்னை பல்வேறு வடிவங்களிலே துர்கா, லட்சுமி, சரஸ்வதி என்று சொல்லக்கூடிய முப்பெரும் சக்திகளிலிருந்து பிரிந்து 7 சக்திகளாக அன்னையானவள் அவதாரம் செய்கின்றாள். அதிலே பிராமி, மாகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டை என்று சொல்லக்கூடியதான சப்த மாதா என்று சொல்லக்கூடிய அருள் சக்தியாக விளங்கக்கூடிய அன்னை நமது தெருவிலே எழுந்து நமக்கெல்லாம் கிராம தெய்வமாகவும் நமது ஊரை காத்து ரட்சிக்கக்கூடிய பரம்பொருளாக விளங்கக்கூடிய அன்னை 1000 கொலையுடையார் என்ற திருநாமம் கொண்டு இவ்வாலயத்திலே எழுந்து அருள்வாளிக்கின்றாளாம். அப்பேற்பட்ட அன்னைக்கு நாளைய தினம் காலை சரியாக 9 மணிக்கு மேல் 11 மணிக்குள் மகா கும்பாபிஷேகம் என்று சொல்லக்கூடியதான திருக்குட நன்னீராட்டு பெருஞ்சாலை பெருவிழாவானது சீரும் சிறப்புமாக அதி உன்னதமாக விமர்சையாக அன்னையினுடைய பேரருள் கொண்டு நடைபெற இருக்கின்றது. அதன் ஒரு அங்கமாக அன்னைக்கு கும்பாபிஷேகத்தினுடைய அங்கமாக 2 கால யாகசால பூஜைகளானது அம்பாளுடைய அருளோடு நிர்ணயிக்கப்பட்டு நடைபெற உள்ளது. இவ்வாலயம் கும்பாபிஷேகம் பூஜைகள் அனைத்தும் தடங்கலின்றி நல்லபடியாக நடைபெற வேண்டும் என்பதை பிரார்த்திக்கும் வண்ணமாக இப்பொழுது ஆலயத்திலே முழு முதற் கடவுளாக விளங்கக்கூடிய விநாயகப் பெருமானுடைய அருள் வேண்டி கணபதி ஹோமம் என்று சொல்லக்கூடிய விநாயகர் வழிபாடானது துவங்கப்பட இருக்கின்றது. விநாயகப் பெருமானுடைய அருளினாலே கும்பாபிஷேக விழாவானது சீரும் சிறப்புமாக நடைபெற வேண்டும் என்பதை பிரார்த்தித்துக் கொண்டு இன்னும் சற்று நேரத்திலே கணபதி ஹோமமானது துவங்கப்பட இருக்கின்றது. அதனை தொடர்ந்து நவகோள் வேள்வி என்று சொல்லக்கூடியதான நாள், கிழமை, திதி இவைகளுடைய குறைபாடுகள் எல்லாம் நீங்கும் வண்ணமாக நவக்கிரக யாகமானது இப்பொழுது நடைபெறும். அதனை தொடர்ந்து இவ்வாலயத்திற்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு அனைவருக்கும் செல்வங்கள் எல்லாம் கிடைக்க வேண்டி ஆலயத்திலே நித்தியபடி மகாலட்சுமி இருந்து அருள்பாலிக்க வேண்டி லட்சுமி ஹோமமானதும் நடைபெற வேண்டும் என்பதை மகாலட்சுமி ஹோமமானது தொடர்ந்து நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொண்டு சுதினம் ததேவா தாராபலம் சந்திரபலம் ததேவா வித்யாபலம் கட்டி சம்வத்சகானாம் மத்தியே இதானி மங்களகர क्रोधीनाम संवत्सरे दक्षिणादने शरदृतौ वृश्चिकमासे कृष्णपक्षे मंगलकर संकटकर चतुर्थ्यां शुभतिथो वासराः वासरस्थो भौममासऋतुकायां आरुद्रा नक्षत्र संयुक्तायां शुभ नक्षत्रे शुभ योगे शुभ करण शुभ लग्न शुभ मुहूर्त शुभ होरैः शुभ सगुण सद्गुण सकल विशेषेण वशिष्ठायां अस्यां वर्धमानायां अस्यां संगणकर चतुर्थ्यां शुभतिथो ममोपास्थे समस्थे दुरितक्षयद्वारा श्री पार्वती परमेश्वर प्रीत्यर्थम महागणपति अनुग्रहार्थम गणेश पंचनदीश्वर परमेश्वरस्य अनुग्रहपूर्वकं ग्रामदेवतानां देवदेव्यायाः जगज्जनन्यायाः जगन्मङ्गलधारिण्यायाः इच्छाशक्ति ज्ञानशक्ति
क्रियाशक्ति पराशक्ति आदिशक्ति ब्रह्मशक्ति विष्णुशक्ति स्वरूपिण्यायाः अखंड गंधध्वनि सिंहवाहिन्यायाः महिषासुरमर्धिन्यायाः भक्तवावन्यायाः सदाशिवप्रेमी कामुद्याहितान भक्तां धान्यकर्तॄणां शरीरकर्तॄणां आलय पूजक सर्वेषां भक्तमहाजनानां क्षेमारोग्यदासिद्ध्यर्थं चिन्तित मनोरथ फल अवाप्तिसिद्ध्यर्थं धन कनक वस्तु वाहनादि लक्ष्मीकटाक्षी नाम्नामण्डलेन पराशक्ति अम्बिकायाः आलय अनुष्ठीयमान महा पुनरपयामि अवजोर्ध्वात्ताद् अवाधरात्ताद् सर्वतोमां पाहि पाहि समन्ताद् कुम्भान्मजत्तं छिन्मजः त्वम् आनन्दवजत्तं ब्रह्ममजः त्वं सच्चिदानन्दाधिदेवते त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगति तं दत्तो ध्यायते सर्वं जगति तं दत्त श्रेष्ठते சூடத்தை நசுக்கி விடுப்பா நசுக்கி போட ஒரு சூடத்தை எடுத்து நசுக்கி போடுவா सर्वं जगदिदं दत्तो जायते सर्वं जगदिदं दत्त श्रेष्ठते सर्वं जगदिदं दजमेष्यते सर्वं जगदिदं दज प्रत्येते त्वं कालत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं मूलाधारे स्थितोषि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ते नित्यं त्वं ब्रह्मार्थं विष्णुत्वं इन्द्रत्वं अग्नित्वं वायुत्वं सूर्यत्वं चन्द्रमात्वं धनगरिः नित्यायत्री छन्दः श्री महागणपतिर्देवता ओम गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो धन्तिः प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पादमङ्कुशधारिणम् अभयं वरदं हस्तेर्विभ्राणं मूढिगध्वजं रक्तं लम्बोदरं शूर्प कर्णकं रक्तवासजं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुभूषितं भक्तानगम्भिनं देवं जगच्चारणमच्युतम् आविर्भूतं च सृष्ट्यातो प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः அம்சமாக விளங்கக்கூடிய ஸ்ரீ கொலையாயிரம் கொண்டாள் என்று சொல்லக்கூடிய திருநாமத்தோடு எழுந்து அருள்பாலிக்கின்றார். சப்தமாதா என்று சொல்லக்கூடிய அன்னையானவளுக்கு நாளைய தினம் சீரும் சிறப்புமாக 9 மணிக்கு மேல் 11:30 மணிக்குள் நடைபெற இருக்கின்றது. அதன் ஒரு அங்கமாக அம்பிகைக்கு யாகசால பூஜைகள் எல்லாம் இன்று மாலையிலிருந்து யாகசால பூஜை துவங்கப்பட உள்ளது. இந்த கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடைபெற வேண்டும், எந்த தடங்களும் இல்லாமல் எந்த குறைபாடுகளும் இல்லாமல் நடைபெற வேண்டும் என்பதை பிரார்த்தித்துக் கொண்டு ஆலயத்திலே விநாயகரை வேண்டி கணபதி ஹோமமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 5 கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே என்று பிரார்த்தனை செய்து கொண்டு எல்லா விதமான தடங்களையும் உடைத்து நிவர்த்தி செய்து
காரியத்தை வெற்றியை தரக்கூடியவராம் விநாயகப் பெருமான். அப்பேற்பட்ட விநாயகருடைய அருள் இருந்தால் எந்த ஒரு காரியத்திலேயும் நாம் வெற்றி பெறலாம் என்பது ஐதீகம். அப்பேற்பட்டதான முழுமுதற் கடவுளாக விளங்கக்கூடியவரா. ஆகையால் தான் எந்த ஒரு காரியத்தை நாம் துவங்கினோமேயானாலும் விநாயகரை வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். ஆனால் விநாயகர் போல் ஒரு சுலபமான வழிபாடு செய்யக்கூடிய கடவுள் வேறு எதுவும் இல்லை. குடித்து வைத்தால் அங்கு விநாயகர் வந்து விடுவார். மண்ணினாலே செய்தினும் மரத்தினாலே செய்தினும் அங்கு வந்து அமரக்கூடியவர் விநாயகப் பெருமான். அப்பேற்பட்ட விநாயகரை வேண்டி இந்த கும்பாபிஷேகம் நமது சப்தமாதா ஆலயம் ஆலய கும்பாபிஷேகம் நல்லபடியாக சிறப்பாகவும் விமர்சையாகவும் நடைபெற வேண்டி பிரார்த்தித்துக் கொண்டு ஆலயத்திலே ஆலயத்திற்காக மட்டுமல்ல, ஆலயத்திற்கு வரக்கூடிய பக்தர்களுக்காகவும் இந்த யாகமானது நடைபெறுகிறது. யாரோ ஒருவருக்காக மட்டுமல்லாமல் இந்த யாகம், அதான் ஆலயத்தில் செய்யக்கூடிய பூஜைகள் யாகங்கள் அனைத்தும் ஒருவரை மட்டுமே சாராம். பலன் அனைவருக்குமே பாரம் என்பதுதான் ஐதீகம் முறை. ஒரு கோயில்ல ஒரு ஆலயத்துல ஒரு யாகம் நடக்கிறோம் அப்படின்னா யாரோ ஒருவர்களுக்கும் செலவு செய்து செய்தாலும் கூட பலன் அனைவருக்கும் போய் சேரும். ஊர் மக்கள் அனைவருக்கும் சேரக்கூடியதான ஒரு பெரிய விஷய தத்துவமானது இந்த ஆலயத்திலே அடங்கியிருக்கின்றது. சாதாரண எவ்வளவோ ஆலயங்கள் இருக்கின்றன. நமது திருவையாறு மத்தியிலே சப்தமாத ஆலயம் ஆலயத்தில் உண்டாகிறது. அனைத்து ஆலயத்தோடையும் எல்லா ஆலயங்களோட தனி சிறப்பு வாய்ந்ததான ஒரு தனிப்பெரும் ஆலயம் இந்த நமது தாயாய ஆலயத்தில் தனிச்சிறப்பு. என்ன அப்படின்னா ஐயாற்றம்பெருமானுடைய நிழலிப்பாடி என்று சொல்லக்கூடியதான தென்மேற்கு மூலையிலே அமர்ந்து அருள்பாலிக்கின்றார் என்று சொல்லலாம். இந்த தென்மேற்கு என்று சொல்லக்கூடியது சப்தமாதா அமர்ந்தது என்பது தனி சிறப்பு. ஆகமங்கள் ஒவ்வொரு தெய்வங்களே ஒவ்வொரு இடத்திலே ஆலயத்திலே பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்பதை குறிப்பிடுகின்றன. அதில் மேற்கு தென்மேற்கு திசைகளிலே சப்தமாதாவை பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகின்றன. இந்த ஆலயம் ஆகம விதிப்படி ஐயாற்று பெருமானுடைய மேற்கு திசையாக இருக்கக்கூடிய இடத்திலே அமர்ந்து அருள்பாலிக்கின்றனர். அப்பேற்பட்டதான பராசக்தி அதோடு மட்டுமல்லாமல் மற்ற ஆலயத்திலே இருக்கக்கூடிய விக்கிரகங்களோடு நமது ஆலயத்திலே இருக்கக்கூடிய விக்கிரக சிலை பிரம்மாண்டமாக அமைந்திருக்கிறது. அற்புதமான அழகான ஒரு திருநெல்வேலியோடு அன்றால் இந்த அருள்பாலிக்கின்றாளா. உற்சவ விக்கிரகம் நமது ஆலயத்திலே போது வேறு எங்கும் இல்லாத அளவுக்கு பிரம்மாண்டமாக அமைந்திருக்கின்றது. இதெல்லாம் அம்பிகையினுடைய அருள் ஆலயத்திலே பூரணமாக இருக்கின்றது என்பதை நமக்கெல்லாம் உணர்த்துகின்றார். அப்பேற்பட்ட அம்பிகையினுடைய ஆலய கும்பாபிஷேகம் நாளைக்கு நடக்க போகுதுன்றதுனால எல்லாரும் நாளைய தினம் வரக்கூடாது, இன்னைக்கே வந்துடணும். இன்னைக்கு சாயந்தரமே யாகசால பூஜைகள்லாம் நடக்குது. அதனால எல்லா மக்களும் நம்ம அம்பாளுக்கு கும்பாபிஷேகம் நடக்குது அப்படிங்கிறது கலந்துக்கணும். எந்த ஒரு மனசுல குழப்பங்கள் இருந்தாலும் தூக்கி ஓரமா வச்சிடணும். ஏன் அப்படின்னா ஆலயம் என்பது அனைவருக்கும் பொதுவானது.
அவருடைய பேருக்கு பாத்திரமாக ஜெய் ஆதிபராசக்திக்கு ஜெய். इन्द्रसोमेण पञ्चदशैनामध्यवितं मासेन अकरेण रक्षा विद्यार्थां धारणाम् वेदिकायां भूपदेव नैवेद्यादिकं दत्त्वा भूभूतं प्रतिगृह्यताम् महागणपतये नमः अटसमार्थम् इदं यदं धूपम् सम्रोधति मधुरत्वघोषपदमत्वास्ति वसुन्धरः मधुद्योरत्वनास्तिः मधुमान् वामनस्वरवधुमाधुमत्सूर्यः माद्धीर्धावो भवन्तनः माधुमाधुमाधु सर्वव्याप्ते सर्वस्विते सर्वमे भदेराप्नोति सर्वं भजते श्री वरदमूर्तये नमो नमः अनादिर्वे
சமாதித்தம் அகவெண்ணை தரையிலும் கற்பூரம் சுமித்தம் தாம்பூலம் பிரதிக்கிறாம் தத்ரேபதாம்பூலகாலிகேரங்கம் நிவேதயாமி மந்திரபுஷ்பம் ஸ்வர்ணபுஷ்பம் சதுர்வேதபாராயணம் சமர்ப்பயாமி சிவாஜித்ரம்பலம் திலகம்பலம் மணி கசிவாகி உள்கடலில் தேனமுத உணர்வூரி இல்வரசத்தே பருகி பலகானோ எந்த நோயிற்காதரவுற்று அருள்வாயே தம்பிரனக்காகவன தனயோனே தந்தை வளத்தாழருளை கனியோனே அன்பரவக்கான நிலை பொருளோனே ஐந்து கரத்தானை முக பெருமாள பெருமாள பெருமாளே தரும் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தருள்வதியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனே எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலாவிக்கடை கண்களே வான்முடில் வளாது பெய்க மன சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க குருவிகாதுயர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நத்தவும் வேள்வி மல்க மென்மைகள் செல்வனேதி விளங்குக உலகம் எல்லாம் நம பார்வதி பததே ஹர மகாதேவா சர்வே ஜனாதீனோ பவன் ததாஸ்து ஓம் மகாபதே நமோ கணபதே நம பிரபலபதே நமஸ்தே அத்துலம் போதன